இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெஸ்ல்மேனியா பேக்லாஷில் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் லோகன் பால். இவங்க மேட்ச் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுதுன்றதை நம்ம பிடிக் பண்ண போகிறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜே யூசோ ரெஸ்ல்மேனியா 41 கந்தரை ஜெயிச்சதுக்கப்புறம் கந்தரை சப்மிஷன் பண்ணி டேப் அவுட் பண்ணி வச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னோட சாம்பியன்ஷிப்பை செகண்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ண போகிறார். ஃபர்ஸ்ட் டைமாக கடந்த வாரம் ராவில் டிஃபெண்ட் பண்ணார். செகண்ட் டைமாக வந்து லோகன் பாலோட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேக்லாஷில் ஒரு பெரிய பேப்பரில் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வர்சஸ் ஜே யூசோ தாண்டி இந்த மேட்சுக்கு வந்து கூடுதலாக ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து லோகன் பாலுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக செத் ரொலின்ஸ் அல்லது பால் ஹியூமன் அல்லது பேரன் பிரேக்கர் இவங்க 3 பேர்த்தில் யார் வேணாலும் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்களுக்குலாம் மேட்ச் இல்லை. அது மட்டும் இல்லாமல் செத் ரொலின்ஸ் இப்போ டாப் ரெஸ்லராக இருக்கிற அவருக்கே இந்த பேக்லாஷில் மேட்ச் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் உள்ள வரலாம். ஏன்னா கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராவில் செத் ரொலின்ஸும் அதாவது லாஸ்ட் முடிஞ்ச ராவில் செத் ரொலின்ஸும் ஜே யூசோவும் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் படி தான் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு ஒழிய கிளியராக யாரும் தோக்கலை, யாரும் ஜெயிக்கலை. அதனாலவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேக்லாஷில் நடக்க போகிற மேட்சை செத் ரொலின்ஸ் தன்னோட சாம்பியன்ஷிப் வாய்ப்புக்காக உள்ள வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதனாலவே இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே யூசோ வர்சஸ் செத் ரொலின்ஸ் மேட்சை தாண்டி நடந்து முடிஞ்ச மேட்சை தாண்டி இந்த மேட்ச் பேக்லாஷ் நடக்க போகிற மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க லோகன் பாலுக்கு சப்போர்ட்டாக செத் ரொலின்ஸ் பேரன் பேக்கர் வந்தால் கண்டிப்பாக வந்து ஜே யூசோக்கு சப்போர்ட்டாக சிஎம் பங்கு செமிசைன்னு வருவாங்க. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பேப்பர் வியூவில் டிஃபெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஜே யூசோ இந்த மேட்சில் ஜெயிச்சு தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். பேக்லாஷில் சாம்பியன்ஷிப் கை மாறாது அப்படின்றது இப்போதைக்கு தெரிய வந்துள்ளது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.